ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. எதுவும் செய்யாமல் இருப்பதற்கான அவதாரம். எந்த அவதாரத்தில் பார்த்தாலும் இப்படி ஏதாவது இல்லாமல் இருக்காது. நல்லது செய்கிறேன், தர்மஸ்தம் ஸ்தாபனம் என்று நல்லதை செய்கிறேன் என்று தானே அதுவரை எல்லா அவதாரங்களும் ஏற்பட்டன. அப்படி வந்ததால் செய்கிறது என்னும்போது நல்லதோடு கொஞ்சமாவது கெட்டதும் வந்துதான் தீரும் என்பதால் அவதாரமே யாருக்காவது கஷ்டமும் கொடுப்பதாக ஆகியிருக்கிறது. சத்வஸ்வரூபமாகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சத்ருவின் பத்னியை தான் கதற அடிக்கும்படி இருந்ததென்றில்லை. புத்திர காமேஷ்டி பண்ணி அவரை பெற்றெடுத்து அவரிடம் அலாதி வாஞ்சை வைத்திருந்த தகப்பனாரே அவர் நிமித்தமாகத்தான் மனசு துடித்து ஜீவனை விடும்படி இருந்தது. அதனால் நல்லது செய்கிறதற்கு இத்தனை அவதாரங்கள் வந்த பிறகு இப்போது கொஞ்சம் கூட கஷ்டத்தின் கலப்பு கெடுதலின் கலப்பு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு நல்லது செய்வது கூட பிரயோஜனப்படாது. ஒன்றுமே செய்யாமல் இருப்பதுதான் பரம பிரயோஜனம். அதில்தான் ஒருத்தருக்கும் ஒரு அபகாரமும் வராமல் இருக்கும் என்று காட்டுவதற்காக ஒரு அவதாரம் வந்தால்தான் சரியாயிருக்கும் என்று பரமாத்மா நினைத்தார். எதுவும் செய்யாமல் இருப்பதை சொல்ல வந்த அந்த அவதாரம்தான் நம்முடைய பகவத் பாதாள். ஆச்சாரியால் சந்நியாசம் வாங்கி கொண்டு போன போது அவருடைய தாயார் மகத்தான துக்கத்திற்கு ஆளாகும்படிதான் இருந்தது. தபசிருந்து பஜனம் என்பதாக விரத உபவாசங்களிலிருந்து தம்மை ஏக புத்திரனாக பெற்றெடுத்து தம்மை தவிர யாருமில்லாத விதந்து வாயு மிகுந்த அம்மாவை அழ அழ வைத்து விட்டுத்தான் ஆச்சாரியால் சன்னியாசியாக புறப்படும்படி இருந்தது. அப்புறம் அவர் மண்டன மிச்சர் என்ற பெரிய மீமாம்சகரை வாதத்தில் வென்று அவரை தம் சிஷ்யராக்கி கொண்டு சந்நியாசாச்சிரமம் கொடுத்து அழைத்து கொண்டு போன போது அவருடைய பத்னியான சரசவாணிக்கு ரொம்பவும் கிளேசத்தை உண்டாக்கும்படி இருந்தது. இப்படி இந்த அவதாரத்திலும் சில பேருக்கு சில கஷ்டம் ஏற்படுத்தும்படி தானே இருந்தது என்றால் சிரித்தவாறு இந்த அவதாரத்திலும் ஒன்றும் செய்யாமல் இருப்பதை உலகுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று தானே புறப்பட்டார். இந்த உபதேசம்தான் லோகத்துக்கு நல்லது என்று நினைத்து அந்த நல்லதை செய்யத்தானே வாழ்நாள் பூரா சகலமும் பண்ணினார். நல்லது செய்வது என்று வந்துவிட்டாலே கஷ்டமும் வந்துதான் ஆகணும் என்பதால் இந்த அவதாரத்திலும் அப்படி கொஞ்சம் வந்துவிட்டது. ஒன்றும் செய்யாமல் இருப்பதுதான் பரம உபகாரம். நல்லது பண்ணுவது கூட யாருக்காவது கொஞ்சமாவது அபகாரம் செய்யத்தான் செய்யும் என்பதற்காக எடுத்துக்காட்டு பார்க்க வேறு எங்கேயும் போக வேண்டாம். இந்த அவதாரத்திலேயே எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நல்லதும் பண்ண வேண்டாம் என்ற விஷயத்தை லோக சொல்வதான நல்ல காரியத்தை செய்த அவதாரத்தினாலேயும் சில பேருக்கு கஷ்டம் சம்பவித்திருப்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்கிற மாதிரி நடத்தி காட்டினார். ஆக ஒன்றும் செய்யாமல் இருப்பதுதான் பெருமையை, சும்மா இருக்கிற உபகாரத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த அவதாரம் ஏற்பட வேண்டியிருக்கிறது. இல்லை, நாங்கள் தான் நல்லதை சொல்கிறோம் என்று தலைக்கு தலை சொல்லிக்கொண்டு பல பேர் புறப்பட்டு ஏகப்பட்ட மதமும் சித்தாந்தமும் ஆக பரப்பி கொண்டு குழப்பி கொண்டிருந்த சமயத்திலே ஒரு நல்லதும் சொல்லாமல் செய்யாமல் சும்மா இருப்பதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய நல்லது. அதுதான் பெரிய பரநலம். அதே சமயத்தில் ஸ்வய மோட்சமும் என்று காட்டுவதற்காக இந்த அவதாரம் ஏற்பட வேண்டியிருந்தது. நல்லது பண்ண வேண்டும் என்று நாம் தீர்மானம் பண்ணிவிட்டோம் என்றால் அப்படியே சாதித்து காட்டிவிட முடியுமா என்ன? பலதாதாவாக ஒரு ஈஸ்வரன் இருக்கும்போது அவன் மனஸ் வைத்தாலொழிய நாம் நினைக்கிறபடி ஒருத்தனுக்கு நல்லது போய் சேருமா என்ன? அவன் கர்மா எப்படி இருக்குமோ கஷ்டம்தான் படணும் என்று அவன் தலையில் எழுதியிருந்தால், அதாவது அப்படி அவன் பூர்வத்தில் பாவம் பண்ணியிருந்தானால் நாம் நல்லது செய்வதாக என்னதான் தழைகளாக நின்றாலும் முடியுமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.